வணக்கம். வணக்கம் குருபரன் அவர்களே. வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க? நான் கலையரசன் மத்திய கிழக்கில இருந்து பேசுறேன். சொல்லுங்க கலையரசன், சொல்லுங்க. அதாவது மிக சந்தோஷம் உங்களோட பேச கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக விடுதிகளோட நாங்கள் நாட்களாக தொடர்ந்திருக்கிறோம். அதுபோல உங்களுடைய நிகழ்ச்சிகளையும் நாங்கள் எப்பவுமே கேட்டவண்ணம் இருக்கின்றோம். அந்த வகையில இப்போ நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லணும். அதுல முதலாவதான விஷயம், நேற்றைக்கும் நீங்கள் ஒரு புரோகிராம் நடத்தி போட்டு கடைசியில நேயர்கள் யாரும் வரவில்லை என்கிற ஒரு சோர்வும் ஒரு ஆதங்கம் இருந்த மாதிரி தெரிஞ்சது. அது இந்த நோக்கம் மக்கள் இந்த சோர்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. உண்மையிலே இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சி சோர்வடைந்து விடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து இப்படியான நிகழ்ச்சிகளை கொண்டு நடத்தணும். நாங்கள் நிறைய நேர்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் சில சில காரணங்களுக்காக நாங்கள் அதுக்கான கருத்துக்களை சொல்ல முன்வரவில்லை என்பதற்காக இந்த ப்ரோக்ராம் விடுபட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நான் இதுல சொல்ல வரேன். இதுல நான் சொல்ல வர ஒரு சில கருத்துக்கள் என்னன்னு சொன்னா, முதலாவதாக பாமரன் பேசிய போதும் சீமான் பேசிய போதும் பொதுவாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் ஒரு சில உண்மைகளை சொல்ல மறுத்து எங்களுடைய பிரச்சனைகளை வேறு ஒரு விதத்திலே அதிதீவிர ஆதரவு திரட்டுவதற்காக அவர்கள் ஒரு சில உண்மைகளை சொல்ல மறுத்து வைத்திருக்கிறதால அவர்களுக்கு இந்த உண்மையிலேயே நடந்த விடயங்கள் தெரிய வருகின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு இல்லை எங்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஆபத்தான நிலைமை இருக்கின்றது. இந்த நிலைமை நாங்கள் எங்களுடைய ஈழத்திலையும் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்திலே எங்களால திருப்பி பேச முடியாது, அல்லது கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல முடியாது, அல்லது ஒரு கருத்துக்களை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த காலகட்டங்கள்ல போக இந்த அந்த ஒரு சில போராட்டங்களால் நடந்த அது தீவிரமான பாதிப்புகளால மிகவும் போராட்ட விசுவாசிகளாக இருந்தவர்கள் தான் போராட்டத்துக்கு எதிராக இப்போது பேசிக் கொண்டிருப்பதும் ஒரு சில காலகட்டங்களில் மிக தீவிரமாக தாங்களாகவே செயற்படுவதும் நாங்கள் காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டில இருக்கின்ற பேச்சாளர்கள் எடுப்பவர்கள் மிகவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு முடிந்த அளவு உண்மைகளை சொல்ல வேணும். அதாவது எங்களுடைய பக்கத்திலே அல்லது பிள்ளைகளுடைய பக்கத்திலே தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தவறுகளாக நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய தவறுகளை மறைப்பதற்காக அவனும் செய்தானு சொல்ற ஒரு பக்கம் இருக்கு. நம்மளுடைய தவறுகளை நாங்கள் முதல்ல ஒப்புக்கொண்டு இந்த உண்மை நிலவரங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது உலக தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படணும். அப்போதான் நாங்கள் ஒரு சுய விமர்சனம் உள்ள, அதாவது உங்களுடைய நிகழ்ச்சிகள் திருப்பத்திற்கு சொல்லிக் கொண்டு வர சுய விமர்சனம் உள்ள ஒரு அரசியல் ஞானம் உள்ள ஒரு சமுதாயமாக வளர முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு முட்டாள்தனமான அரசியல் செய்கின்ற அல்லது ஒரு தீவிரவாத போக்குள்ள ஒரு பக்க அரசியல் மட்டும் தெரிந்தவர்களாக மட்டும் விரும்புவது. ஆக அதை தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்களும் முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், இரண்டாவதாக நான் சொல்ல வரும்போது, இப்போது வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பாக நாங்கள் ஒரு பழிவாங்கல் போக்கைத்தான் எங்களுடைய எல்லா மக்களும் தமிழர்கள் சார்ந்த அல்லது புலிகள் ஆதரவு போக்குள்ள எல்லாரும் ஒரு பழிவாங்கல் போக்கை கடைபிடிக்கிறார்களே தவிர இந்த ஐநா விடுக்கும் அறிக்கையை கொண்டு உங்களுடைய மக்களுக்கு என்னத்து சாதகமாக செய்ய முடியும் என்பதை யாரும் சிந்திக்க தவறுகிறார்கள். இப்போ நாங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் மஹிந்த ராஜபக்சவோ அல்லது அவரோட குடும்பத்தை நாங்கள் கூட்டல் கூண்டில் ஏற்றுறோம், அல்லது அவர்களை ஏதோ தண்டனை கொடுத்து விட்டோம் சொன்னால் அவருடைய முடிந்து போக அடுத்தது வரப்போகின்ற மக்கள், அடுத்தது வரப்போகின்ற ஆட்சியாளர்கள் தமிழினம் சம்பந்தமான ஒரு விரோத போக்கு தமிழர்கள் இலங்கையில இல்லாமல் அடைந்து போவதற்கான ஒரு செயற்பாடுகளை செய்வார்களே தவிர நாங்கள் இப்ப இருக்கின்ற சந்தர்ப்பத்தை சாதுரியமாக பயன்படுத்தி இதுக்கான ஒரு தீர்வை இப்போதே கண்டுபிடிக்காமல், அதாவது ஒரு பிளாக் மெயில் சொல்வார்கள். இப்ப நாங்கள் ஒரு மஹிந்த ராஜபக்ச ஒரு பிளாக் மெயில் பண்ணி எங்களுக்கு இதை கூட சொல்லி உலகத்தோட நாடுகளும் தமிழரும் சரி, தமிழ் போரம், UK தமிழ் போரம் சரி, யார் இருக்கின்ற எல்லாருமே ஒன்று கூடி ஒரு ஆய்வு நடத்தி அதுக்கு சாதகமான எனக்கு தீர்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வழியில செயற்படுறதை விடுத்து நாங்கள் ஒரு பழிவாங்கல் சிந்தனையிலையும் உங்களுக்கு அடிச்சவன் நாங்கள் திருப்பி ஆயிக்கணுங்கிற ஒரு சிந்தனையும் விருப்பமா இருந்தா திருப்பி அடுத்ததா வரணும் உங்களை அடிக்கத்தான் பார்ப்பான். அதோட ஐநா மறந்துடும், இருக்கிற போர்க்குற்றமும் மறைஞ்சு போயிடும், அவனுக்குடைய தண்டனை கொடுத்து செய்த போர்க்குற்றமும் மறைஞ்சு போயிடும். ஆகவே அதுக்கு பிறகு நம்மளுக்கு எதுவும் இருக்காது. உண்மையில சொல்ல போனால் ஐநாவோ எந்த ஒரு நாடுகளோ அரசு சார்பற்ற நிறுவனங்களோ இல்லை மனித உரிமை அமைப்புகளோ உங்களுக்காக ஒரு போதும் செயற்பட போவதில்லை. செயற்பட்டதோ இப்போது இந்த உலக அரசியலிலேயே அவர்கள் எங்களை ஒரு துரும்புச்சீட்டாக பயன்படுத்துகிறார்கள். அதாவது இலங்கையை ஒரு துரும்புச்சீட்டாக பயன்படுத்துவார். இப்போது இலங்கைக்கு ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கிற ஒரு கட்சியான நிகழ்வு. இந்த நிகழ்வை நாங்கள் முடிந்த அளவு சாதகமா பயன்படுத்துறதுக்கு உங்களுடைய நிகழ்ச்சிக்கு கூட நீங்கள் இந்த பெரிய பெரிய ஆளுநர்கள் எல்லாம் நீங்கள் தொடர்பு வச்சிருக்கிறீங்க. அவர்கள் கூட ஒரு
இந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து அதற்குள்ள அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடு செய்வதாக இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். அத்தியான ஒரு செயற்பாடு. இப்ப அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த 2002 விடுதலை நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் அடிக்கடி இந்த ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அரசியல் அமைப்புகள், இந்தியாவில் உள்ள அரசியல் அமைப்பு, பல்வேறுபட்ட இனமக்கள் அரசியல் அமைப்புகள் சம்பந்தமா அடிக்கடி நீங்கள் விவாதங்கள் நடத்துறப்போ அதை ஒரு சில புரிந்து கொள்ள தவறி விட்டோம். நாங்கள் அந்த விவாதங்கள், இந்த கருத்து, நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை அந்த டைம்லயே நாங்கள் ஓரளவு கவனமா இருக்கிற போது அந்த நேரம் அப்படியான ஏதாவது ஒரு வழிகளுக்குள்ள போயிருக்கலாம். அதை தவற விட்டது. இப்ப இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்திலும் அப்படி ஏதாவது ஒரு வழிக்கு நாங்கள் போக இருந்தால் பழிவாங்கல் எண்ணத்தை விடுத்து விட்டு அவர்களுடைய ஏதாவது ஒரு சிறந்த தீர்வுக்கான ஒரு பாதையை போகாம இருந்தால் மிகவும் உங்களுக்கு ஒரு சாதகமானதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு நமக்காக இந்த உலக நாடும் திரும்பி வரப்போவதில்லை. இப்போ கடந்து வந்த பாதை நான் திரும்பி பார்த்தா நமக்காக யாரும் பெருக்கப்பட போவதில்லை. இப்போ தற்செயலாக அவர்களுடைய ஈகோக்காக சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, அமெரிக்கா, இல்ல இந்தியா, ரஷ்யா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இது எங்களுக்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. அப்ப இதுல எவ்வளவுக்கு முடிந்த அளவு எங்களுடைய அமைப்புகளை சாதகமாக பயன்படுத்துவதில் இருந்துதான் இதான் நம்மளுக்கு கடைசி சந்தர்ப்பம் நான் நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுல இருந்து எங்களுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறத நான் நம்புகின்றேன். இது சம்பந்தமா வேறு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நீங்கள் ஆரம்பத்திலே அங்கிருந்து விழுதுகள் நிகழ்ச்சியை கேட்டீர்கள் என்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் இங்கும் விழுதுகளை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு, பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக இன்னொரு விஷயம், நாங்கள் குருவரனாக்க ஒரு சில இடையூறு வர்றப்போ எல்லாம் காணாமல் போயிடுவோமோ, நல்ல ஒரு உறவுகளான அந்த குருவரனோட நான் இதுவரையில பேசுறது உங்களோட தான் வானொலியில. இதுல எங்களுக்கு சொல்லுங்க, கேட்கல. அதான் அப்ப அந்த உங்களை பேசுறதுக்காக மூமெண்ட்டுக்காக நாங்க சொல்ல ஒரு சில வெப்சைட்டுகள், ஒரு சில இணையதளங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இவர்கள் யாரோட கையாளிகள், யாருக்காக செயற்படுறார்கள், இவர்கள் மக்களுக்காக செயற்படுறார்கள், ஓகே இதுவரை காலம் மக்களுக்காக செயற்படுறது, இப்ப யார் இவர்கள் வாங்கி விட்டார்கள், நிறைய சந்தேகங்களும் நிறைய பிரச்சனைகளும் உங்களை கடந்த ஒரு 1-2 வருடம் ஏற்பட்டது. அப்படியான சந்தர்ப்பங்கள் அந்த அதுகளை தீர்த்து அதுகளுக்கு கூடாக நாங்கள் ஒரு சிறந்த ஊடகம் ஒன்றை சந்திக்கிறது. அதாவது உங்களுக்கு எந்த நேரம் சந்தேகம் இல்லாம கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊடகமாக ஜிடிபிசி இருக்கிறது ஒரு சந்தோஷம். இந்த ஜிடிபிசி விழுந்து விடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நான் இதில் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேங்கிறதும் தொடர்ந்து உங்களுடைய பணி தொடர வேண்டும். மிகவும் நடுநிலைமையான கவனமான ஞானம் நிறைந்த பெரிய பெரிய நல்ல ஆய்வாளர்களுடைய கருத்துக்களோட இந்த நிகழ்ச்சி நடக்கணும் என்று நான் ஆசைப்பட்டுக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. 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 அது மத்திய கிழக்கிலிருந்து கலையரசன் இணைந்திருந்தார். உண்மையிலேயே கலையரசன், நிச்சயமாக நீங்கள் அது நேர்கள் கலந்து கொள்வதில்லை என்ற ஒரு விடயத்தை சொல்வதை ஒழிய நேர்கள் கலந்து கொள்ளாத அல்லது பேசவில்லை என்பதற்காக இந்த விழுதுகள் நிகழ்ச்சியோ ஜிடிவிசி எஃப்எம் ஒருபோதும் சோர்ந்து விடாது. மற்றது நேர்கள் வரவில்லை என்பதை தவிர ஏராளமான நேர்கள் உங்களைப் போல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு நன்றாக தெரியுமே என்றால் எங்களுடைய இணைய வானொலியிலே பார்க்கின்ற பொழுதும் அதேபோல் செய்மதி மூலமாக கேட்கிறவர்கள் பின்பு அது பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதும் நிச்சயமாக தெரிகிறது. கனடாவிலிருந்து கேட்கிறார்கள், இலங்கையிலிருந்து கேட்கிறார்கள், இந்தியாவிலிருந்து கேட்கிறார்கள், உலகம் பூராகவும் இருந்து கேட்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் சொன்ன ஒரு விடயம் முக்கியமானது. ஒரு காலகட்டத்தில் இலங்கையிலே இதே விழுதுகள் நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது பல அரசியலாளர்களையும் பல அமைப்புகளோடும் விவாதங்களை நடத்துகின்ற பொழுது அவை குறித்து பலர் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்திருந்தார்கள். ஆனால் அது தொடர்ச்சியாக 4-5 வருடங்களுக்கு மேல் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டு சென்று இடையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக நாட்டை விட்டு புறப்படுகின்ற நிலைமை வந்ததனால் அந்த நிகழ்ச்சியும் தடைப்பட்டு சென்றது. ஆனாலும் இப்பொழுது இவ்வாறு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டோம். அப்பொழுது சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்ற பொழுது இடம்பெற்ற விவாதங்களை புறக்கணித்திருந்தோம். அப்பொழுது மற்றவர்கள் கூறிய கருத்துக்களை நாங்கள் செவிமடுக்க மறுத்திருந்தோம் என்ற இந்த மீள் பார்வை என்பதுதான் இன்று அவசியமானது. ஒவ்வொருவரும் இந்த மீள் பார்வைக்கு வருவார்களாக இருந்தால் அடுத்த கட்டம் சரியானதாக அமையும் என்பதுதான் முக்கியமானது. நாங்கள் பலர் எங்களை திரும்பி பார்க்க மறுக்கிறோம். பலரும் இந்த நிகழ்ச்சியிலே வருகின்ற பொழுது எங்களுடைய தமிழ் ஈகோ என்றது நாங்கள் தோற்றுவிட்டால் தோற்று போனோம் என்று ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை எங்களிடம் இல்லை. முதலாவது அது வர வேண்டும். நாங்கள் தவறு செய்தால் மற்றவர் சுட்டிக்காட்டினால் அது தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அது சிறுபிள்ளைகள் போல் நாங்கள் அடப்படியாக இடம் பிடித்துக் கொண்டிருந்தோம் என்றால் இன்னும் பல தசாப்தங்களுக்கு நாங்கள் இதையே தான் தொடர வேண்டி வரும். இன்னும் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம், நான் டென்மார்க்ல ராஜரட்னம். சொல்லுங்க ராஜரட்னம். நல்லதா போய்கொண்டிருக்க உங்களோட உரையாடல், கிடைக்கிற பாட்டுகளை செஞ்சு நல்லபடியாக கொண்டு போறீங்க. என்னுடைய கருத்து என்னென்றால், இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு நல்ல சுமூகமான தீர்வு ஒன்று ஏற்பட வேணும். அதற்கு அங்குள்ள மக்களாலே ஒன்றும் செய்ய இயலாது. ஜனாதிபதி சொல்றார், வடக்கு கிழக்கண்டு புரிம்பா தமிழருக்கு ஒரு நாடு தேவையில்லை, தாயகம் தேவையில்லை, தமிழரும் எங்கும் வாழலாம், சிங்கள மக்களும் எங்கும் வாழலாம் அவர் சொல்றார். அப்படி என்ன இது எங்கண்ட கனவுகள் எல்லாம் தவிடுபொடியாகின்றது. இது இங்குள்ளவர்கள் தான் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக மண்டத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஏதாவது வழிவகைகளை எடுத்து ஏதாவது ஒரு தீர்வுக்கு முனைப்பட வேணும். மற்றது இன்றும் பேச்சுவார்த்தை நடக்குது. சொல்றார், பேச்சுவார்த்தைக்கு போறோம், ஒரு நம்பிக்கையில தான் போறோம். ஆனா பேச்சுவார்த்தை நம்பிக்கை இல்லையாண்டு போன மாதம் சொன்னவர். பேச்சுவார்த்தையில தங்களை ஒன்றும் செய்யலாண்டு, நம்பிக்கை இல்லையாண்டு பேச்சுவார்த்தையில போறதால கருத்து இல்லை, அதால ஏதோ தீர்வு ஒன்று கிடைக்கும் தான் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போறோம் என்று சொல்லுவீங்க. ஆனா இந்த நேரத்தில், அதாவது சர்வதேச சமூகம் இலங்கையை பற்றி படு காட்டமா நிக்கல, இந்த பேச்சுவார்த்தையால ஏதாவது விமோசனம் கிடைக்குமெண்டா போகலாம். விமோசனம் கிடைக்காதென்றால் முன்பு அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் புலிகளோட பேசுங்கள் தான் சொன்னார்கள். அது மாதிரி சர்வதேச சமூக தமிழருக்காண்டி முழு மூச்சாக செயல்படுகின்ற சர்வதேச சமூகத்தோடும் இவர்கள் பேசலாம். அதாவது உங்களுக்கு ரெண்டு மூன்று அமைப்புகள் முழு மூச்சா செயல்படுகிற மாதிரி தெரிகின்றது. அவர்களை கூப்பிட்டு ராஜபக்ச ஒரு மேசையில இருத்தி பேசலாமா, இந்த மக்களால் செய்யப்பட்ட பிரதிநிதிகளோட இவர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம். இல்லாட்டி முன்பு பேசின மாதிரி வெளிநாடுகள் என்ன பேசலாம். மற்ற இவர்கள் இந்த மக்களால் சரி செய்யப்பட்டவர்கள் தங்களால ஒன்றும் செய்யலாது, தாங்கள் மரணத்தின் விளிம்பில நிற்கிறோம் என்ற மாதிரி எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி நான் பயந்து போயிருக்கேன். நீங்கள் என்னத்தை சொன்னாலும் நான் என்னுடைய உயிருக்காண்டி கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலைதான் அவர்கள் இருக்கார்கள் என்று அவர்கள் மூலம் வர்ற செவிகளில் எனக்கு விளங்கக்கூடியதா இருக்கிறது. இதற்கு இங்கு புலம்பெயர்ந்த மக்களின் அமைப்புகள் தான் ஏதாவது காத்திரமான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அதையும் கூட அவர்கள் அங்குள்ள இவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்றபடியால அதுவும் கூட ஒரு காத்திரமாக அந்த நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அவர்கள் தங்கண்ட வாக்கு வங்கி பலகீனமா போய் கொண்டதுக்காண்டி புலம்பெயர்ந்த இயக்கங்களுக்கும் இந்த இயக்கம் இந்த வன்முறை இயக்கம் இல்லை ஜனநாயக இயக்கங்களுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்ற மாதிரியும் சொல்றார்கள். இப்படியான ஒரு காத்திரமான ஒரு கொள்கை கோட்பாட்டை நிலைநிறுத்தி அதற்கேற்றபடி நடக்காதால இந்த சந்தர்ப்ப பலமான அரசியல்வாதிகள் இந்த பேச்சுகளால எங்கள் இந்த கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் தவிடுபொடியாகின்றது. இதற்கு மக்கள் தான் இங்குள்ளவர்களையும் அங்குள்ளவர்களையும் சரியாக நெறிப்படுத்த வேணும், கேள்விகள் கேட்டு அவர்களை சரியான வழிக்கு நடத்த வேணும். அதற்கு இங்குள்ள ஊடகங்கள் ஒரு பக்கம் சார்பாக, நான் உங்களை சொல்லல, உங்களை அப்படி என்று சொல்லல, ஊடகங்கள் பல இருக்கின்றன. அவைகள் ஒரு பக்கம் சேராமல் பல பக்கத்தையும் எடுத்து இன்றைக்கு ஒரு குழுவை எடுத்தா நாளைக்கு இன்னொரு குழு அப்படி எடுத்து மக்களுக்கு முன்னு கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள பிள்ளைசெறிகளை மக்கள் புரியும்படி செய்தால் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
இந்த இலங்கை அரசாங்கம் கூட, சிங்கள தலைமை என்று நான் சொல்ல விருப்பம் இல்லை, அரசாங்கம் கூட ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தை எடுத்து செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மற்றது இந்த யுத்தன்